மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு அமைந்தது. நிதியமைச்சராக ப. சிதம்பரம் அவர்கள் பொறுப்பேற்றார். 62,000 கோடி ரூபாய் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன் இருக்கிறது, அதை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தார். அதற்கு பிறகு ஒரு மாதம் கழித்து கூடுதலாக 11,000 கோடி ரூபாய் தள்ளுபடியிலே கணக்கு பார்ப்பதில் விடுபட்டு விட்டது. எனவே 62,000தோடு 11,000 கோடியையும் சேர்த்து மொத்தம் 72,000 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்து விவசாயிகளுக்கு அதற்கான அத்தாட்சி சான்றும் வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அந்த கோரிக்கை சற்றே எடுபடவில்லை. காரணம், ஆட்சி மாற்றம் தேவை என்கிற விவசாயிகளுடைய மனநிலையில் கடன் தள்ளுபடி கோரிக்கை எழாமல் இருந்தது. அதுபோல் 2016ஆம் ஆண்டு எங்களுடைய கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்திய நிலையில் அப்போது இருந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் 2016ஆம் ஆண்டு விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டியது அவசியம் இருக்கிறது. காரணம், அவ்வப்போது பெய்யக்கூடிய அபரிதமான மழையினால் வெள்ளம் உருவாகி இருக்கிறது, புயல் வீசுகிறது, மகசூல் இழப்பு ஏற்பட்டு விவசாயிகள் நட்டமடைந்திருக்கிறார்கள். அவருடைய கடனை 31/3/2016ஆம் ஆண்டு வரை நிலுவையில் இருந்த கடன் சுமார் 5,318 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்தார். இதன் விளைவாக 12,02,000 விவசாயிகள், குறிப்பாக சிறு குறு விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்யப்பட்டு விவசாயிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். அதற்கு பிறகு 2017ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய வறட்சியின் தொடர்ச்சியாக இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நட்டம் ஏற்பட்டது. அந்த நட்டத்தில் கூட நீங்கள் கடந்த ஆண்டு தேர்தலின் போது அறிவித்து சிறு குறு விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்தீங்க, பெரிய விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்யலை, இப்போவும் நட்டம் ஏற்பட்டிருக்கு, அரசாங்கம் ஏதேனும் தள்ளுபடி குறித்த சலுகை அறிவித்தாக வேண்டும்னு சொன்னோம். அப்போது அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த அம்மையார் அவர்கள் 2,247 கோடி ரூபாய் நிவாரணமாக, வறட்சி நிவாரணமாக அறிவித்து விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை வழங்கினார். இந்தியாவிலேயே முதலாக ஒரு மாநில முதலமைச்சர் மாநில விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் அறிவித்தது அப்போதுதான் என்பது வரலாறு.